இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படங்களை விட சீரியல்களுக்கு தான் மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு இருக்கு. அதனாலதான் சில சேனல்கள் போட்டி போட்டு சீரியல்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் டிவியும் கிட்டத்தட்ட 14 சீரியல்களை ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. இதுல ஒரு சில சீரியல்கள் மக்களோட ஃபேவரட் சீரியலா இருந்தாலும் தற்பொழுது அது வெறுக்கும்படியான காட்சிகளும் அமைஞ்சிடுச்சு. இதுல முதலிடத்துல இருக்கிறது பாக்யலட்சுமி சீரியல் தான். ஆரம்பத்துல விரும்பி பார்த்தாலும் கதையே இல்லாம போக போக பார்க்கறவங்கள போர் அடிக்க வச்சிடுச்சு. இருந்தாலும் இந்த சீரியலை முடிக்க முடியாம 8:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த பாக்யா சீரியல் இப்போ 7 மணிக்கு மாத்திருக்காங்க. இதனால மொத்தமா டிஆர்பி ரேட்டிங்ல அடி வாங்கிடுச்சு. இன்னும் இதுக்கு ஆப்பு வைக்கிற விதமா 7 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர பாக்யலட்சுமி சீரியலோட நேரத்தை மாத்த போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, புத்தம் புது சீரியலா பூங்காற்று திரும்புமா அப்படின்ற சீரியல் வரப்போகுது. இதுக்கான ப்ரோமோ வெளிவந்த நிலையில ஒரு சைக்கோ கேரக்டருக்கு மனைவியா நடிச்சிட்டு வர முத்தழகோட நிலைமை தான் கதையா இருக்க போகுது. அதனால சைக்கோ கணவர்கிட்ட இருந்து முத்தழக காப்பாத்தி கல்யாணம் பண்ற செகண்ட் ஹீரோ கதை தான் பூங்காற்று திரும்புமா. இதுல ஹீரோவா நடிக்கிற ஷாம் அப்படின்றவரு பூங்காற்று திரும்புமா அப்படின்ற சீரியல் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இரவு 10 மணிக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகும் அப்படின்ற பதிவை போட்டிருக்காரு. அந்த வகையில 10 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர சிந்து பைரவி சீரியல் நேரம் மாறப்போகுது. அதனால பாக்யலட்சுமி சீரியல் 6 மணிக்கு, சிந்து பைரவி சீரியலை 7 மணிக்கு கொண்டு வர போறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.